வீட்டில் வாழை மரத்தை வைக்கும் முன் செய்யக்கூடாத 4 தவறுகள் என்னென்ன என்று விரிவாக பார்க்கலாம். வாழை மரத்துக்கு அருகில் ரோஜா செடி உள்ளிட்ட முட்செடிகளை வளர்க்கக்கூடாது. வீட்டின் பிரதான வாசல் முன் வாழை மரத்தை வைக்கக்கூடாது. வாழை மரத்தில் உலர்ந்த இலைகள் பழுத்த வாழைப்பழத்தை தங்க விடுவது கூடாது. குளியலறை மற்றும் கழிவறையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை வாழை மரத்துக்கு ஊற்றக்கூடாது. இந்த தவறுகளை தவிர்க்க வாழை மரம் வளர்ச்சியுடன் செல்வமும் சுபிட்சமும் பெருகுங்கள். சாமிக்கு வைத்த பூ கீழே விழுவதால் என்ன பலன் என்று தெரியுமா? வாங்க விரிவாக பார்க்கலாம். நாம் சாமி கும்பிடும்போது சாமிக்கு வலது பக்கத்தில் இருந்து பூ கீழே விழுந்தால் நாம் வேண்டிய காரியம் உடனே நிறைவேறும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதுவே இடது புறத்தில் உள்ள பூ விழுந்தால் வேண்டிய காரியம் நிறைவேறும், ஆனால் கொஞ்ச காலதாமதம் ஆகும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சாமிக்கு வைத்த பூ சாமிக்கு நேராக கீழே விழுந்தால் அதிக முயற்சி தேவை என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இவை சாஸ்திர நம்பிக்கைகள் ஆகும். மஞ்சள் குங்குமம் தானம், அதோடன் பலன் என்ன? ஆடி மாதத்தில் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ தாம்பூலம் வழங்குவது மகாலட்சுமியின் அருளை பெறும் வழிபாடாக கருதப்படுகிறது. குடும்பத்தில் செல்வ வளம், மகிழ்ச்சி, மங்களம் நிலைக்க வேண்டுமென்று வேண்டுதலுடன் இந்த மரபு தொடர்கிறது. பெண்களின் வாழ்வை முழுமைப்படுத்தும் அன்னை கற்பரச்சாம்பிகை ஒரு தாயைப் போலவே தன் பக்தர்களை அரவணைப்பவள். உங்கள் வீட்டில் விளக்கேற்றி அன்னையின் படத்தின் முன் அமர்ந்து மனமுருகி இந்த 108 போற்றிகளை சொல்லி வரும்போது தடைகள் நீங்கி நற்செய்திகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக கர்ப்பமாக இருக்கும் சகோதரிகளுக்கு இந்த போற்றி தினமும் சொல்லி வர நல்லதே நடக்கும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள், மஞ்சள் குங்குமம் காணிக்கையாக செலுத்தினால் திருமண வாழ்க்கை சிறக்கும், குடும்பத்தில் ஏற்றுமை நிலைக்கும் என்று பல பக்தர்கள் நம்புகின்றனர். குறிப்பாக ஆடி வெள்ளிகளில் இந்த வழிபாடு அதிகமாக நடைபெற்று வருகிறது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு செம்பருத்தி அல்லது சிவப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்வது சக்தி வழிபாட்டின் முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. இது தைரியம், மன உறுதி, குடும்ப நலம் பெருகும் என்ற பாரம்பரிய நம்பிக்கையுடன் இது பல ஆலயங்களில் கடைபிடித்து வருகிறது.